இது தோனி ஸ்கூல் தான். உண்மையாலே தோனி இது. யாரு கிரிக்கெட் விளையாடுறாரு அவரு தான். ஆனா எப்பறம் அங்க இருந்து இங்க வந்து ஸ்கூல் வச்சுக்கிறாரு தோனி. தோனி ஸ்கூலுக்கு போய் என் பையனை நான் சேர்க்கிறேன். கண்ணில் விழுந்துச்சா குழம்பு? நான் சிக்கன் ஒன்று இங்கே வரணும்னா நான் இங்கே ஒரு களி ஒன்று ஒரு களி ரைஸ்ண்ணா. அவருக்கு ரைஸ். ஐயா வாங்க. ஓ ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக கிருஷ்ணகிரி உள்ளே வரத்துக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது. அது என்னது சேகர் களி ஹோட்டல். எனக்கு தெரில, இது சும்மா அப்படியே யூடியூப்பில் ரேண்டமாக பார்த்தது. செம்மையாக இருக்கிறடா, அழகாக இருக்குடா. நீ மன்மத குஞ்சிடா நீ. நீங்கள் என்ன சாப்பிட சிக்கனா மட்டனா? நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? சிக்கன் நல்லா இருக்கு. ஆடா இருக்கு. அப்போ சிக்கன் நல்லா இருக்கு. சரி சரி, அப்போ சிக்கன் வாங்கிக்கலாம். சிக்கன் நல்லா இருக்குன்னு இல்லை, கொஞ்சம் அன்றைக்கி ஆடா இருக்கு. இன்னைக்கு ஆடா இருக்கலாம் மேபி. ஐயா நம்மளுக்கு நினச்சி இப்படி நவுந்தனேடா. நல்லா தான் இருக்கு. காணா கொஞ்சம் களியும் சிக்கனும் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் சாப்பாடுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சாப்பாடு மதமாக இருந்துச்சு. சாப்பாடை நீங்கள் மெல்லவே தேவையில்லை, அப்படியே உள்ளே போகுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பாடுமே. உங்களுக்கு என்ன ஐயா சீன்ற பிடிச்சிச்சா ஐயா? பிடிக்கல. இதை விட நிறைய சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா வேற சாப்பிட்ருப்பீங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிடாம சாப்பிட்றீங்களே. நம்ம கரெக்டாக தான் சொல்கிறாரு. இதை விட நிறைய இருக்குடா. சிக்கன் இந்த மாதிரி குழம்பா சாப்பிட்டே பல மாச கணக்கில் ஆச்சு. அதனால மேபி சாப்பிடும்போது எனக்கு நல்லா இருந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எனக்கு நல்லா சீக்கிரம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. டேஸ்ட் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஆனால் நான் நல்லா அழகாக இருக்கல. நான் கூட நீங்கள் கூட செம்மையாக இருக்கீங்க ஐயா. காசு இல்லையே. அதான் ரேண்டமாக இப்போ நீங்கள் இந்த சைடு போகிறீங்க அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பசியில் எனக்கு சாப்பிடும் போது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது. இவருக்கு வந்து இதை விட பயங்கரமான கறி குழம்புலாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்றதுனால அந்த கடைக்கு எனக்கு கூட்டின்னு போவார் நெக்ஸ்ட் டைம். என்ன கண்டிப்பாக பார்த்தியா? அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே ஒசூரில் ஒரு சின்ன ஷூட் ஒன்று இருக்குது. அப்படியே ஷூட் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே உங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டோம் பாருங்கள். அப்படிலாம் இல்லை, கர்நாடகா போக போகிறோம். பெங்களூர் போக போகிறோம். வீடியோலே போட்டுருவேன் பெங்களூர் சீரீஸ்ன்னு போட்டு, அதிலே தெரிஞ்சிடும். நம்ம பார்க்குற அந்த 10 பேர் 10 வியூஸ்க்காச்சு நான் இங்கே தான் போகிறேன்னு சொல்லணும் இல்லையா? அதுதான். சரி ஐயா, அப்போ ஏதோ சாப்பிட்ணுக்கிறாரு டிஃப்ரெண்ட்டாக. சக்கரைப்பழமா என்ன எப்படி இது? நல்லா தாங்குது. மடி வேணா கண்ணில் விழுந்துச்சா குழம்பு? உங்கள் பேர் என்னண்ணா? இது தோனி ஸ்கூல் தான். உண்மையாலே தோனி இது. யார் கிரிக்கெட் விளையாடுறாரு அவரு தான். அப்படியா? அவர் கேட்டேன்னு சொல்லலாம். ஒசூரில் எம்எஸ் தோனி வந்திருக்காரு. எம்எஸ் தோனி வரல, எம்எஸ் தோனியோட ஸ்கூல் இருக்கு ஒசூரில். தோனி குளோபல் ஸ்கூல். எம்எஸ் தோனியை பார்க்க தான் முடியல. ஒசூரில் இருக்கீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி ஸ்கூலில் உங்கள் பசங்களெல்லாம் சேர்த்து கிரிக்கெட்டுக்கு நல்ல கோச்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்க எல்லாத்துக்கும் தான் காசு கேட்குறாங்க, எங்கே காசு கேட்கல. ஆனால் எப்பறம் அங்கேருந்து இங்கே வந்து ஸ்கூல் வச்சுக்கிறாரு தோனி. தோனி ஸ்கூலுக்கு போய் என் பையனை நான் சேர்க்குறேன். கல்யாணம் ஆகணும் முதல்ல. ஒசூர் வந்து தோனி. அப்போ தோனி அப்புறம் அடிக்கடி வருவாருன்னு நினைக்கிறேன் ஒசூருக்கு கலெக்ஷனுக்கு பேமெண்ட் வாங்க. செயின்னா யார் போடுவான்னு தெரியலையே. ஷாக்ஷி டேய், அது வீடியோ பாத்துக்கிறியா நீ? ராஜ்பிரியந்து பார்க்காம சொன்னா எவ்வளவு அழகா கூடுவான். ஷாக்ஷி போய் நீ என்னோட பேக் கொண்டு வா. ஷாக்ஷி இன்னைக்கு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு. ஷாக்ஷி அந்த ஆடு இல்லடா, அவன் ராஜ்பிரியன், அவர் கிரியேட்டரு, யூடியூபர். உன் பேர் உனக்கு தெரிலன்றான். இவனும் யூடியூபர் தான். சரி ப்ரோ, வா உனக்கு காட்டுறேன் பாத்ரூம்ல. வா சீக்கிரம். இதெல்லாம் என்ன பாத்ரூம்? இதெல்லாம் குளிக்கிற இடம் தானே. இங்க வா. இங்க இடத்துல ஏன் இந்த கல் இருக்குது? இருக்கு. அப்புறம் தான் இந்த கல் தெரியலையே. எதுக்கு இல்லை கல்? ஏடா ஒரு பாத்ரூம் வாடா வேற வருது. வயல்ல போசல 2 செங்கல். குளிக்கிற பாத்ரூம் தான்டா. அதுக்கு எதுக்குடா இருந்து இவ்வளவு பெரிய கல்லு? துணி துவைக்கிறதுக்கா? அது கூட அப்பனா அந்த ஒரு ரூம்ல மட்டும் இருக்குது கல்லு. துணி துவைக்க வச்சிருப்பாங்க. எல்லா ரூம்லயும் இருக்கணும்ல. இருக்கணும். நீங்க நினைச்சீங்க அது மாதிரி அப்படிலாம் இல்ல. எதுக்கு கல்? துணி துவைக்கிற இடம் இங்க இருக்குது. அதெல்லாம் தெரியாது. எதுக்கு அந்த கல்? அதெல்லாம் இல்ல, நான் அது எதுக்கும் தெரியாம மிஸ்டுக்கிறானுங்க.
நன்றி வணக்கம் பாய் பாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்ட்ரஸை மீட் பண்ணியிருக்கோம். ஆமா, பெங்களூர் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மீட் பண்றதுன்றது இப்போ நினைச்சோம் நம்ம இதெல்லாம் வரப்போ. பெங்களூர்ல இந்த ஒரு ஸ்பாட்ல எல்லாருமே வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் மேங்கோ தான் அல்டிமேட். டின்னர் இங்கே தான் ஆகிட்டு எனக்கு. மேங்கோ வேணா 2000 கிலோமீட்டரும் போவேன். போதும், வீட்டுக்கு போகலாம். ஒரு மேங்கோ போடலாம் ப்ரோ. டேய் வேணாண்டா, பழம் உனக்கு அதிகமாக வேணும். ஆமாம், போயிட்டான்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.